என் பேர் மஞ்சு. மாடுலர் கிச்சன் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம்? நார்மலாக எல்லாருமே வீடு கட்டும்போது ஜன்னல்களுக்கு இரும்பில் தான் கம்பி போடுவாங்க. ஆனால் நான் என்னோட கிச்சனுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நான் கம்பிகள் போட்டிருக்கேன். இதே நான் இரும்பில் போட்டிருந்தா எனக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். எண்ணெய் பிசுக்கு அதிகமாக சேர்ந்துட்டாலும் அதை தேய்ச்சி எடுக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். கம்பி மேலே அப்படியே பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் அந்த பிசுபிசுப்பு அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அப்படி இல்லை. நாம் நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரை வச்சு சோப்பை போட்டு இதை தேய்ச்சி எடுத்துடலாம். நான் இதை க்ளீன் பண்ணி ஒரு 3 மாதமாச்சும் ஆயிருக்கும். அதனால தான் எனக்கு இவ்வளோ அழுக்கு இருக்குது. இதையே நம்ம 10 நாளைக்கு ஒரு முறை பண்ணோம்னா நம்ம நார்மல் ஸ்பாஞ்சு வச்சு தொடச்சாலே போதும், ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கணுன்ற அவசியமே இருக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கம்பிகள் போட்டதுனால என்னோட வேலை இதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கம்பியெல்லாம் எண்ணெய் பிசுக்கு ஆகி ரொம்ப அசிங்கமாக தெரியுதுன்ற டென்ஷனும் எனக்கு இல்லை. கிச்சனில் மற்ற இடத்துல எண்ணெய் பிசுக்கானா ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். ஆனால் இரும்பு கம்பியில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கை தேய்ச்சி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படியே நம்ம தேய்ச்சி எடுத்தாலும் பெயிண்ட்டும் கூடவே சேர்ந்து வந்துடும். நீங்கள் புதுசாக இப்போ தான் வீடு கட்டுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ்வுக்கு நேராக ஜன்னல் வைக்கவே வைக்காதீங்க. ரெண்டாவதாக ஜன்னல் சிங்க்குக்கு நேராக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வைங்க. மூணாவதாக ஜன்னல் கம்பிகளுக்கு டிசைன் சூஸ் பண்ணும்போது அதிகமான டிசைன் இருக்கிற கம்பிகள் சூஸ் பண்ணாமல் சிம்பிளான டிசைன் இருக்கிற கம்பிகளாக சூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கம்பிகள் நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கு கிச்சனில் இருக்கிற ஜன்னல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் மாடுலர் கிச்சன் மிஸ்டேக்ஸ் வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்லலை. அதனால தான் இதை மறுபடியும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். புதுசாக வீடு கட்டுறவங்க இரும்பு கம்பிகள் இருக்கிற ஜன்னலில் வைக்கவே வைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 குவாலிட்டியில் இருக்கிற ஜன்னல் கம்பிகளாக பார்த்து போடுங்க. நான் கம்பிகள் எல்லாமே மேட் ஃபினிஷ் இருக்கிற கம்பிகள் தான் போட்டிருக்கேன். நான் சொல்கிற இந்த டிப்ஸை உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. அடுத்ததாக கிச்சனுக்கு வைக்கிற ஜன்னல் எப்படி வைக்கலாங்கிறத பற்றியும் சொல்கிறேன். க்ளீனாக புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன். இதுதான் செவருன்னு வச்சுப்போம். இந்த செவரோட அகலத்தில் சில பேர் வாலோட லெவலுக்கே ஜன்னல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் சென்டரில் வைப்பாங்க. ஆனால் நான் 3/4 பாகத்துக்கு செவரை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தள்ளி ஜன்னலை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ஜன்னலை தள்ளி வச்சதுனால இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஷெல்ஃபும் கிடச்சிருக்கு. இதை அப்படியே செவரா விடாமல் இந்த இடத்துல கிரானைட் போட்டதுனால ஜன்னலை சுற்றி கிரானைட்டு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி போடுறத மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவில் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த ஸ்டவ்வை பற்றி கேட்குறீங்க. அதனால் இந்த ஸ்டவ்வை பற்றியும் நான் இப்போ சொல்கிறேன். நான் 8 வருஷத்துக்கு முன்னாடியே எலிகா ஷோரூமுக்கு ஸ்டவ் வாங்க போகும்போது இந்த மாடல் அங்கே டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. இந்த மாடல் ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுனால இதுதான் வேணும்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். 8 வருஷத்துக்கு முன்னாடியே இது ரொம்ப ஓல்டு மாடல், இப்போ கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இந்த ஸ்டவ் தான் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் மும்பையிலேருந்து வர வச்சு தரேன், ஆனால் வர்றதுக்கு 1 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. 1 மாதம் புக் பண்ணி வெயிட் பண்ணி தாங்க இந்த ஸ்டவ்வை நான் வாங்கினேன். இதில் சென்டரில் இருக்கிற பர்னர் பார்த்தீங்கன்னா ₹1 காயின் அளவுக்கு தாங்க இருக்கும். இதில் 2 விதமான பர்னர் வருது. ஒன்று இந்தியன் பர்னர், இன்னொன்று இட்டாலியன் பர்னர். நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் பர்னர் தான். இந்தியன் பர்னரில் சென்ட்ரலும் ஃப்ளேம் வரும், அதே மாதிரி சைட்லேயும் ஃப்ளேம் வரும். அது மட்டும் இல்லாமல் பர்னரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸும் இருக்கும், ஃப்ளேமும் நல்லா வரும். எனக்கு இந்த பர்னர் இருக்கிற ஸ்டவ்வை வாங்க சொல்லி ஷோரூமில் இருக்கிறவங்களே சஜஷன் பண்ணாங்க. இந்தியன் பர்னரில் தான் சமையலும் சீக்கிரம் ஆகும், அதே மாதிரி கேஸும் சேவ் ஆகும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த பர்னர் இருக்கிற ஸ்டவ்வாக பார்த்து வாங்கினேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம எவ்வளோ பெரிய பிரியாணி பாத்திரம் வச்சு சமைச்சாலும் அந்த அளவுக்கு இதில் அகலமான ஃப்ளேம் வரும். இந்த ஸ்டவ்வில் 2மே பெரிய பர்னர், 1 சின்ன பர்னர். பர்னரும் சரி, அதே மாதிரி இதில் இருக்கிற ஸ்டாண்டும் சரி கேஸ்ட் அயனில் பண்ணதுனால பர்னருக்கு மட்டும் அடிக்கடி எண்ணெய் தடவி வைக்க வேண்டியிருக்கு, இல்லைனா இதில் துருப்பிடிக்குது. நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு ஸ்டவ் சூஸ் பண்ணும்போது கவுண்டர் டாப்புக்கு மேலே வைக்கிற ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, இல்லை ஹாபாக இருந்தாலும் சரி, இந்தியன் பர்னராக இருக்கிற ஸ்டவ்வாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதுதான் சூடு ஈவனாக பரவும். சென்டரில் இருக்கிற பர்னர் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. நம்ம பாலெல்லாம் காய்ச்சறதுக்கு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சா போதும், இந்த குட்டி பர்னர்லேயே பால் நிதானமாக காஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்டவ்வு ஆட்டோ இக்னிஷன் தாங்க.
ஆனால் ஒரு சில டைமில் எனக்கு இது எரியவே எரியாது. அந்த டைமில் நான் லைட்ரு வச்சு தான் பற்ற வைக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். மற்றபடி இந்த ஸ்டவ்வை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் எனக்கு மட்டும்தான் இந்த ஸ்டவ் பிடிச்சிருக்குன்னு நினச்சேன். வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த ஸ்டவ் பிடிச்சிருக்கு. பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி பெரிய பெரிய பாத்திரமாக வச்சு சமைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த இண்டியன் பர்னர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஸ்டவ் மேலே 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரோட பாட்டம் விட வெளியே எந்த அளவுக்கு ஃப்ளேம் வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸ்டவ்வை கம்மி பண்ணும் போது சென்டரில் இருக்கிற பர்னர் ரொம்ப சின்னதாக எரியறதுனால நம்ம இஞ்சி பூண்டு வதக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்டவ்வை பற்றி ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்கேன், மைனஸும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வாங்கும் போது எந்த மாடல் ஸ்டவ்வு வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்தியன் பர்னராக இருக்கிற ஸ்டவ்வை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதுதாங்க நம்ம சமையலுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக மாடுலர் கிச்சன் கேபினெட்டுக்கு உள்ளே இருக்கிற ஷெல்ஃபை பற்றி தான் சொல்ல போகிறேன். உள்ளே பார்ட்டிஷனுக்காக கொடுக்குற ஷெல்ஃபு எப்போவுமே பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஷெல்ஃபு கொடுக்காதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஷெல்ஃபை வைங்க. நான் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தாங்க வச்சுருக்கேன். நம்ம வேணும்னாலும் இந்த சென்டரில் இருக்கிற பார்ட்டிஷனை வச்சுக்கலாம், வேணான்னாலும் இந்த பலகையை எடுத்துட்டா ஹைட்டான பாத்திரமும் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஷெல்ஃபை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தாங்க நான் சொல்கிறேன். இவ்வளோ வருஷத்தில் நான் ஒரு நாளும் இந்த சென்டரில் இருக்கிற பலகையை எடுத்ததில்லை. ஏன்னா என்கிட்ட என்னென்ன பாத்திரம் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணும்போதே நான் பண்ணேன். ஃப்யூச்சரில் இதை விட நான் பெரிய பாக்ஸ் வாங்கினாலும் இந்த பலகையை எடுத்துட்டா என்னால் பெரிய பெரிய பாக்ஸ் கூட இந்த இடத்துல வைக்க முடியும். நான் மேலே பலகையை லிஃப்ட் பண்ணும்போதே தெரியும் இந்த ஷெல்ஃபு எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்னு. நான் எல்லா கேபினட்ஸும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிற ஷெல்ஃபு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பேன். கவுண்டர் டாப்பு கீழே முடிஞ்ச அளவுக்கு ட்ராயர்ஸாக வையுங்க. இதில் ஒரு சில கேபினட்ஸ் சென்டரில் பார்ட்டிஷன் வராமல் ஃபுல்லு இந்த மாதிரி காலியாக இருக்கிற மாதிரியும் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹைட்டாக காலியாக இருந்தால் நம்ம குக்கருக்கு கடாய்க்கெல்லாம் ஆர்கனைசர் வரும் பாருங்கள், அது வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ராயர்ஸாக வைக்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன். இதில் ஒரு சில பாத்திரம் என்னால் குனிஞ்சே எடுக்க முடியும். ஆனால் உள்ளே இருக்கிற பாத்திரத்தை பார்த்திங்கன்னா என்னால் கீழே உட்காந்து தான் எடுக்க முடியும். சின்ன வயசாக இருக்கிறப்போ ஓகே, ஆனால் வயசு ஆக ஆக கீழே உட்காந்து பாத்திரத்தை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அடுத்ததான் நான் சொல்ல போகிறது இந்த கார்னர் யூனிட் தாங்க. நிறைய பேர் சிலிண்டர் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. என்னோடய பழைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். சிலிண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரில் பால்கனியில் வச்சுருக்கோம். இங்கே வெறும் பைப் மட்டும்தாங்க இருக்கும். இந்த இடத்துலையே நமக்கு நாப் கொடுத்துருக்கிறதுனால ஆன் ஆஃபும் இங்கேயே பண்ணிக்கலாம். புதுசாக மாடுலர் கிச்சன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிலிண்டர் வீட்டுக்கு வெளியிலே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க. இப்படி வைக்கிறதுனால கிச்சனில் நிறைய இடம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கேபினெட்ஸ் டேமேஜ் ஆகிறதையும் அவாய்ட் பண்ண முடியும். இந்த கார்னர் யூனிட்டை 2 பார்ட்டிஷனாக பண்ணிடாதீங்க. ஃபுல் ஓப்பனாகவே இப்படியே விடுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு அப்போ தான் ரொம்பவே ஈஸி. அடுத்ததாக நான் சொல்ல போகிறது கவுண்டர் டாப்பு கீழே இருக்கிற ட்ராயர்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக வைங்க. அப்போ தான் பார்க்கவே நல்ல லுக்காக இருக்கும். டேண்டம் பாக்ஸில் ட்ராயர் பண்ணும் போது எவ்வளோ அகலத்துக்கு வேணும்னாலும் இந்த ட்ராயர்ஸை நம்ம பண்ணலாம். இந்த விஷயத்த நிறைய கார்பெண்டர் நமக்கு சொல்கிறதே இல்லைங்க. எங்களுக்கு வேலை செஞ்ச கார்பெண்டர் சொன்னதுனால நான் இந்த அளவுக்கு ட்ராயர்ஸை பெருசாக வைக்க முடிஞ்சது. அடுத்ததாக இந்த ஒயர் பேஸ்கெட் பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ஒயர் பேஸ்கெட்டில் அடியில் கேப் இருக்கிறதுனால இதில் சின்ன சின்ன பூச்சிகள் கிளாஸில் உட்காந்தாலும் நமக்கு தெரியறதே இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையவே நடந்திருக்கு. கிளாஸை எடுத்து அப்படியே தண்ணி பிடிக்கும் போது தான் தெரியும் அதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிறது. அதே மாதிரி பிளேட் வைக்கிற ஒயர் பேஸ்கெட்லேயுமே சின்ன சின்ன பிளேட்டாக இருந்தால் கீழே வந்துடுது. இந்த பேஸ்கெட்டில் இதுக்கு பொருத்தமாக இருக்கிற பிளேட் வச்சா மட்டும்தான் இதில் கரெக்டாக நிற்குது, இல்லைன்னா கீழே வந்துடுது. இந்த மாதிரி பேஸ்கெட்டை என்னோடய பழைய கிச்சனில் நான் போட்டதுனால நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அதனால் உங்கள் கிச்சனுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் சொல்ல போகிறது கேபினெட்ஸ்க்கு வெளியே இருக்கிற இந்த ஸ்டோரேஜ் இடம் தான். இந்த மாதிரி வெளியே ஓப்பனாக வைக்கிறதுனால கிச்சனில் நாம் என்ன தான் சிம்னி போட்டிருந்தாலுமே இதில் எண்ணெய் பிசுக்கு அதிகமாகவே உட்காரும். இந்த கிச்சனில் சிம்னியும் வைக்கலை, சிம்னி வைக்கிறதுக்காக இடமும் விடலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெளியே ஸ்டோரேஜ் வைக்கிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.